டீசல் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம். இன்னுங்க எவ்வளவோ பேர்கள் இருக்குது இப்போ டீசலையே வச்சுருக்காங்க. ஆமாம், அதை கடத்தலுக்கே பணம், தங்கம், வெள்ளி, டைமண்ட் இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தாப்புல இப்போ என்னாச்சுனாக்கா வேறு அந்த ஆமை, பூனை, அந்த பாம்பு கடத்துறதெல்லாம் கூட படம் வந்தாச்சு. தமிழ் இல்லாட்டினாலும் வேறு இடங்களில் வந்தாச்சு. டீசல் என்னங்க, டீசலை போய் கடத்தக்கூடிய ஒரு மாஃபியா இருக்கிறது. அது பெரிய அரசியல் தலைவர்களாக இன்றைக்கி இருக்க கட்சி ஆரம்பிக்கிறவங்கள டீசல் அண்டு குருடாயில் கடத்துறதுலேயே அதில் கலப்படம் செய்வதில் தான் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. அதாவது யானை வளம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, நம்மளை மிதிக்காமல் அல்லது பூனை போனாலும் சுரண்டாமல் இருந்தாக்கா மரியாதையாக போயிட்டுருக்கும். அந்த டீசல் தானே பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டோம்னா அவர்கள் கலக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் கலப்படத்தில் எப்படியெல்லாம் மக்கள் பாதிப்பு, விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம், அந்த காரு, அந்த டூ வீலரு, மற்ற வாகனங்கள் இருக்குது பாருங்கள், அது சீஸாகி பிரச்சனை உண்டு பண்ணிடுது. சரி, ஓகே, இது சயின்டிஃபிக்காக. அரசியல் என்னங்க, காசு பிறழுது, கடத்துறதன் மூலம் பாதிக்கு பாதி. இப்போ இன்னொரு இதில் சொல்லியிருக்காங்க, அந்த ஏரோப்ளேனுக்கு கூடிய ஒரு பெட்ரோல் இருக்குது பாருங்கள், அதை ஐஸ் கட்டியாக மாற்றி அது வாசனையெல்லாம் வராமல் இருக்கிறது காவல்துறை எப்படி அது தப்பிக்கிறார்கள் ஒரு பக்கம். அப்புறம் காவல்துறை அதிகாரியே அந்த கடத்தல் எல்லாத்துக்கும் அவரை தாண்டி அவர் சொல்கிறார், 10 தடவை சொல்கிறார். அதாவது நீ யார் என்ன விற்கணும், யார் எப்படி இருக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணாதடா, நான் தான் முடிவு பண்ணுவேன். யார் சொல்கிறது? காவல்துறை அதிகாரி வினய் சொல்கிறார். ஒரு வில்லனாக ஒரு காவல்துறை டிசி என்று சூப்பரண்டா போலீஸ் கேடலில் இருக்கக்கூடியவர் இப்படி பண்ணால், அதாவது மங்கை சூதமானால் கங்கைக்கு போகலாம், கங்கையை சூதமானால் என்ன செய்யுது சொல்லுவாங்கள்ல, மாமா வற்றி போன நதிகள்லாம் வற்றாத ஜீவநிதி, அந்த ஜீவநிதியை வற்றி போயிட்டா என்ன செய்யணும், காவல்துறை இப்படி பண்ணால் என்ன செய்யுது? இது நடந்ததாக அல்லது நடக்க இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஓகே, இதில் ஹீரோ இந்த ஹரிஷ் கல்யாண். இப்போ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணியாச்சு, ஏப்பா விஜய் இதுக்கு போயிட்டாருப்பா, அரசியல் போயிட்டாருப்பா, இவங்க ஒதுக்கிட்டாங்கப்பா, இது என்னப்பா பண்ணலாம், அவர் கார்னேசி போயிட்டாருப்பா, யார் நம்ம அஜித்து, ஒரு ஹீரோ வேணும், வித் ஆக்ஷன் ஹீரோ வேணும், யாருமே இல்லையேங்கிறப்பா திரும்பி பார்த்தா அந்த ஹரிஷ் கல்யாண் நிற்கிறார். அடாடாடாடா, அந்த படத்துடைய பாடல்கள் மட்டும் இல்லாமல் அந்த மாஸ் ஆக்ஷன், இப்போ இதில் ரஜினி சாருடைய பண்ணும்போதெல்லாம் மோனிக்காலம் பண்ணாங்கன்னா அதையும் தாண்டி ஒரு திரைப்படத்தில் உள்ள பாடல் அமைக்க முடியும் என்றால் இதில் செய்திருக்கிறார். இது தவிர ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸாக டு தி கோர், இந்த போலீஸ் விரட்டுவது, அரிப்படத்தில் உள்ள போலீஸ் விரட்டுறது மாதிரி போகிறது மாதிரி இருந்தால் கூட அது புதுமையாக செய்யப்பட்டது. அதாவது அந்த படத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏது இது தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக அதை கொடுத்துருக்காங்க. என்னாச்சுன்னா ஹரிஷ் கல்யாண் ஒரு பக்கம், தங்கதுரை அதில், அதாவது லோயர் கேட்டகரியில் அந்த ஸ்லம் பையனாக இருக்கக்கூடிய தங்கதுரை அந்த பஞ்சு டைலாக் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு மெயின் வில்லனாகவே டீல் பண்ணியிருக்கிறார். மெயின் வில்லனாக பண்ணும்பொழுது காவல்துறை அதிகாரி அவர் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஏற்படக்கூடிய கான்செப்ட் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவல் கொண்டு போயிருக்காங்க. அடுத்தாப்புல என்னாச்சுனாக்கா, இந்த பொதுமக்கள் விலை உயர்வுலாம் பாதிக்கப்பட்டால் கூட அந்த டீசல் எப்படியெல்லாம் சேமிக்க முடியுங்கிறது ஒரு பெரிய சொல்லியிருக்காங்க. ஒரு ஊரில் நம்ம நார்த்து மெட்ராஸில் அந்த டேங்கர் வரும்பொழுது அந்த பைப் லைன் இருக்கு பாருங்கள், அது மேலேயே குடிசை போட்டுக்கொண்டு அதுலேருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய டெக்னாலஜியெல்லாம் இதில் அந்த இயக்குனர் பண்ணி எங்கெங்கெல்லாம் எப்படி டீசல் திருடப்படுகிறது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணப்படுகிறது, தயாரிப்பு நிறுவனத்தை